ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி ஒரு ஷேப்பில் போடுறது அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒன்றுமே கிடையாது. நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்பைரலில் போட போகிறோம். அந்த ஷேப்பில் நம்ம வளைச்சி கொண்டு போக போகிறோம். இப்போ நம்ம லைன் போட்டதையே இப்போ என்ன ஒரு ஷேப்பாக நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஷேப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி போடணும். இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஷேப் எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலேயே கொண்டு போகணும். கீழேயும் கொண்டு போகக்கூடாது, அதுக்கு உள்ளேயும் கொண்டு போகக்கூடாது, வெளியவும் கொண்டு போகக்கூடாது. அந்த லைன் மேலேயே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் நீட்டாக தெரியும். நீங்கள் உள்ளார இல்லைனா வெளியே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணது ஒரு மாதிரி தெரியும், நீங்கள் ஸ்டிச் போட்ட இடம் ஒரு மாதிரி தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ட்ரா பண்ணதுக்கு மேலேயே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டை எப்படி போடணும்னு சொன்னேன். முன்னாடி இருக்க ஸ்டிச்சை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லூப்பில் மாட்டினீங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்பைரல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதனுடைய கார்னர்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அந்த கார்னரில் கொண்டு போகும்போது பின்னாடி பேக் சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முன்னாடி இழுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த கார்னரில் போடும்போது இதனுடைய பேக் சைட் குட்டியாக ஒரு லாக் போட்டு அப்படியே நான் முன்னாடி இழுக்கிறேன். முன்னாடி இழுத்தேன் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்பு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி கார்னர் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த கார்னர்னால் முன்னாடி போகக்கூடாது. இப்போ இந்த கார்னரில் கார்னரோட பேக் சைடு ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு முன்னாடி ஒரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கார்னர் நீட்டாக கிடைக்கும், பாக்ஸ் இருக்க மாதிரி கிடைக்கும். இல்லைனா அப்படியே ஸ்பைரல் இப்போ போட்டோம் இல்லைங்களா, அந்த வளைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் இப்போ ஷார்ப் இருக்குது அந்த இடத்துல அதனால் பின்னாடி இந்த இதுலேருந்து பின்னாடி ஒரு குட்டி லாக் போட்டு முன்னாடி நம்ம ஸ்டிச்சஸை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் போட்டாலுமே சரி, கார்னர் வர இடத்துல இந்த மாதிரி தான் பேக் சைடு ஒரு குட்டி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் வரல, பேக் சைடு தான் போயிருக்கேன். கார்னருக்கு பேக் சைடு ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி செயின் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஷேப் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் டிசைனும் பண்ணணும், அதுவுமே நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் பேக் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இந்த கார்னரில் அதுக்கப்புறம் தான் முன்னாடி கொண்டு நான் ஸ்டிச்சஸே போட ஆரம்பிக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த கார்னரில் பாருங்கள், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் இடம் இருந்தால் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ முன்னாடி தானே போகணும். இப்போ நம்ம முன்னாடி போகக்கூடாது. என்ன பண்ணணும், பேக் சைடில் ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கணும். சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அந்த லாக்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் முன்னாடி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த குட்டி லாக் போடுறோம். நம்ம அந்த குட்டி லாக் போடாமல் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்காது. அந்த குட்டி லாக் எதுக்கு போடுறோம் பேக் சைடு அப்படின்னா, நம்மளுக்கு எட்ஜஸ் கரெக்டாக வரணும், ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குட்டி லாக் போட்டு முன்னாடி ஸ்டிச்சஸை போடுறோம். இதே மாதிரி எனக்கு 3 ஷேப் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். ஒரு சிலர் நல்லா போட்டிருந்தீங்க, இந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ப் எல்லாமே கரெக்டாக வரும், எந்த தப்பும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். நான் டிசைனும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரியே நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த ஷேப்லலாம் போட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஷேப் போட சொல்கிறேன். எந்த பக்கம் கார்னர்லனாலும் நீங்கள் போட்டுருவீங்க. இப்போ பாருங்கள், நான் லைன் போட்டு மேலே அந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜுக்கிட்ட ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நான் கீழே கொண்டு வரேன். அப்போ தான் அந்த வி ஷேப் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த பக்கமும் போடும்போதும் பின்னாடி கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நான் போடுறேன். இப்போ ஒரு டிசைன்ஸில் எப்படி செயின் ஸ்டிச்சை அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சு எல்லாமே நீங்கள் செயின் ஸ்டிச் மாதிரியே தான் ஒரு டிசைன் எடுத்து நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து அதில் ஸ்டிச்சஸ்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு ஃப்ளாட் லோட், தாம்பூர்,
அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேளுங்க. இப்போ பாருங்கள், இப்போ பட்டர்ஃப்ளை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளையோட அவுட்லைனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே கொடுத்துக்கணும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஷேப் கொடுத்தோம், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஸ்பைரல் அந்த மாதிரில வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஒரு டிசைன்லேயும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹியூமன் ஃபேஸு எல்லாமே வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்கு செயின் ஸ்டிச் தான் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்காகட்டும், இல்லை ஒரு ப்ளவுஸே நம்ம போடுறோம் அப்படின்னாலுமே அதில் நெக் டிசைனுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுப்போம். ஓகேங்களா? நீங்கள் வந்து குத்தி உள்ளேருந்து எடுக்கும்போது வேக வேகமாக பண்ணுனீங்கன்னா நூல் வந்து பாதியிலேயே கழண்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால பிசுறு பிசுறாக அதில் வந்துடும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், பொறுமையாக எடுங்க. உள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது ஸ்மூத்தாக எடுத்தீங்கன்னா தான் வெளியே வரும்போது நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வேகமாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு நூல் தான் வரும். அப்படி இல்லைன்னா உள்ளே அந்த பஞ்சு பஞ்சாக உள்ள அந்த நூல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது அந்த நோஸில் மாட்டி கட் ஆகிடும். கண்டிப்பாக கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் இந்த பட்டர்ஃப்ளைல இருக்க அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே பட்டர்ஃப்ளை தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கார்ட்டூனாக இருக்கட்டும், இல்லை எது வேணால், ஒரு ஃப்ளாராக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு பெரிய சைஸில் தான் இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிவிடுங்க. இது வந்து செயின் ஸ்டிச் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும். உள்ளே எந்த ஒரு ஃபில்லிங்கோ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். உள்ளார இருக்க ரவுண்டுக்குமே வந்து உள்ள அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் தான் கொடுக்கணும். ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து ஃபினிஷ்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் நாட்லாம் போட வேணாம். அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணி திருப்பிட்டு போகலாம். நம்ம ஒவ்வொரு இதுக்குமே நாட் போட்டு கட் பண்ணி மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நாட் போடாமலே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறதுல ஏதாச்சும் புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரி கிளாஸ் கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ ஒரு நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது இல்லைங்களா? இப்படி தான் போடணும். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த ஒர்க் எல்லாமே பெருசாக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப நம்ம ஆல்பம் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ஒர்க் எல்லாமே அதில் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஒர்க் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நீட்டாக தெரியணும். அதுக்காக அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்காச்சும் கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்கள் ஒர்க்கெல்லாம் காமிங்க, பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைனாக போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பெருசாக போடுங்க அப்படின்னு. உங்களுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.